என் தங்கப்பிள்ளையே, உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே. நாளைய விடியலில் ஒரு ஆண் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வரப் போகின்றார். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ அவரை தேடிக்கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ தேடுவதை நிறுத்தி கொண்டாய். அவர் தானாக உன்னை தேடி வரப்போகின்றார். அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவர்கள் தருகின்ற உதவியை நீ வேண்டாம் என்று சொல்லாமல் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், வேதனைகள். ஒருவேளை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் இப்படி கூட நடக்குமா என்று நினைத்து விடுவார்களோ, அல்லது உனக்குத்தானே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே ஒரு குழப்பத்திலேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். எதையுமே உன்னால் முழுமையாக உணர முடியவில்லை. ஆனால் நான் இன்று உனக்கு உதவிகளை செய்திட வரச் சொல்லி இருக்கின்ற இந்த ஆண் யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவாய். வாழ்க்கை நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பாதை என்னவென்று நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று சட்டென்று நமக்கு உணர முடியவில்லை. ஒரு நேரம் இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கை என்று நினைப்போம். ஆனால் இன்னும் சில நாட்களில் அவர்கள் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற நிலை உருவாகிவிடும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளோடு நம் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அவரவர் நியாயம் அவரவர்களுக்கு. உன்னுடைய நியாயம் எப்படி உனக்கு பெரிதாக தோன்றுகின்றதோ அதுபோலத்தான் அவர்களினுடைய நியாயம் அவர்களுக்கு பெரிதாக தோன்றுகின்றது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளையே, இந்த வராகி நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் என்னவென்று முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கென நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நமக்கான சந்தோஷங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோமானால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள் என்று நினைத்து நாம் எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருப்போமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையுமே உன்னால் முன்னேற்றி சென்றுவிட முடியாது. என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கிறது என்றுதான் அம்மா உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை, அடுத்தவர்களை பார்த்து நீ உன் மனதை காயப்படுத்துவதை விட உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நீ நடந்து விட்டால் போதும். உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களும் உன்னுடைய மனசாட்சி சொல்கின்ற வார்த்தைகளும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களையும் தாண்டி, எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ தெளிவாக உணர்ந்து விட்டாயானால் என்றும் நான் கொடுப்பதை எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தைக்கு இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் போதும் என்கின்ற அளவில் நீ சேர்த்து வைத்திருக்கின்றாய். ஆனால் இதையெல்லாம் சேர்த்து வைப்பதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் இத்தனை காலமும் உனக்கு கிடைத்த மிக பெரிய அனுபவம் அல்லவா? இவர்களை எல்லாம் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டாய். யார் நமக்கு வாழ்க்கையில் உண்மையில் உதவுவார்கள், யார் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாய். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்ததற்கு எப்பொழுதுமே நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்லித்தான் பழக வேண்டும். காலம் முழுவதும் நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள் யார் என்றே தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருப்பதை விட நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்களாகத்தான் இந்த எதிரிகள் இருக்கிறார்கள் என்று வாழ்வதில் எந்த தவறும் இல்லை. தவறான விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது சட்டென்று அதை என்னவென்று நமக்கு புரிய வைத்து விடுகிறதல்லவா இந்த வாழ்க்கை.
அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், கஷ்டம் வரும்பொழுது பதற்றமடையாதே. அதுதான் உனக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நிலையையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. எப்பொழுதுமே உனக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்களும் உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை விட்டு எங்கும் செல்லாமல் இருக்க வேண்டும். இதுநாள் வரையிலும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு உண்மைகளும் இனி உன் கண் முன்னால் தெரிய வேண்டும். உனக்கான பல சந்தோஷங்களை இந்த அம்மா உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் அது என்னவென்று தெரியாமல் நீ அங்கும் இங்குமாக செல்லும் பொழுது எனக்கே உன்னை பார்த்து அத்தனை வேதனையாக இருக்கின்றது. என்ன இது, நம் குழந்தை இப்படியெல்லாம் எதையுமே அனுபவிக்க முடியாத மனநிலையில் இருக்கின்றதே. இந்த அளவிற்கு இவர்கள் மனதை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் இங்குதானே இருக்கின்றார்கள். இனிமேலாவது நம் குழந்தையை நாம் மீட்டெடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில்தான் அம்மா உன்னோடு எப்பொழுதும் பேசுகிறேன் என்பதனை நீ நினைவில் கொள். என் குழந்தையே, வராகியின் பிள்ளையாகி விட்ட பிறகு நிச்சயமாக உனக்கு உதவி என்ற ஒன்று மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதை நீ நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் அவமானத்தை ஏற்கனவே அதிகமாக சுமந்து கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் இனி எந்த அவமானமும் வந்துவிடக் கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டுமல்லவா? எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மனதார தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு குழப்ப நிலையில் மனது இருக்கலாம். ஆனால் நான் சொல்லி முடிக்கும் நேரம் நீ தெளிந்து விடுவாய். நமக்கு எதற்காக அம்மா இன்று இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்றுமே நாம் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் போராடி கொண்டிருக்க வேண்டுமோ? ஏதாவது ஒன்று மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்குமோ என்று சொல்லி வருத்தப்படுவதை முதலில் என் பிள்ளையே நீ நிறுத்திவிடு. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நிர்ணயித்திருக்கிறேனோ அதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் துன்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் இங்கு எல்லோருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஆறுதல் கிடைத்து விடுவதில்லை. அதிலும் குறிப்பாக நாம் யாரிடத்தில் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைப்போமோ அவர்களிடத்திலிருந்து கிடைத்து விடுவதில்லை. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் மனதில் இருக்கின்ற காயங்களைக் கண்டு நீ வேதனைப்படாமல், எல்லாமும் நமக்கு ஒரு நாள் நாம் ஆசைப்பட்டது போல மாறிவிடுவதற்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டே இரு. அம்மா, இவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்களே, நீ வேடிக்கை பார்க்கிறாயே. அம்மா, இவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்களே, நீ என்னவென்று கேட்கவில்லையே. அம்மா, என் வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்கின்றதே, நீ எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அங்கே சிரித்து கொண்டிருக்கிறாயா என்று என் பிள்ளை நீ கேட்கலாம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டவள் இந்த வராகி. என்னை விட வேறு யாரால் உன்னை புரிந்து கொள்ள முடியும்? என்னை விட வேறு யாரால் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற துன்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும்? அம்மா, அத்தனைக்கும் உனக்கு தெளிவை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லாவற்றையும் கடந்து இனி என்ன நடக்கும் என்கின்ற உண்மைகளை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ தெளிவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். வராகி இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வராகி உனக்கு தருவதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைப்பாய்? அம்மா,
எப்படியாவது காப்பாற்றி விடு, அது போதும். நீ இது போன்ற வசனங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருப்பதை விட செயலில் ஏதாவது செய்து காட்டினால் நானும் மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா என்று சொல்கின்றாய் அல்லவா? அதற்குத்தான் நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார் என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம், நாளைய தினம் சனி மகா பிரதோஷத்தினுடைய நாள். என் குழந்தையே, சிவபெருமானினுடைய அருளை நீ பெற வேண்டிய நாள். நந்தி தேவரை நீ வணங்க வேண்டிய நாள். நந்தி தேவரிடத்தில் பிரதோஷ நாளில் நீ வைக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் சிவபெருமானிடத்தில் சென்று மிக விரைவாக அந்த வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேறிவிடும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய அன்பையும் நந்தி தேவரினுடைய அன்பையும் நீ பெற்று கொண்டாயானால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்திடாத அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் நடந்தே தீரும். உன்னை யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்த நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட வைக்க நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் என்றுமே ஒரு நாள் உன்னிடத்தில் வந்து உதவிகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்பட்டு விடுவார்கள். அதையெல்லாம் உனக்கு நடத்த சிவபெருமானினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்க வேண்டும். என் பிள்ளையே, நாளைய தினம் நீ சிவாய நமக என்றோ ஓம் நமச்சிவாய என்றோ சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக அவரின் அன்பு உனக்கு கிடைத்துவிடும். பிரதோஷத்தில் நந்தி தேவரை வழிபடுவது, நந்தி தேவரினுடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனமாடுவது நிகழ்வை நடத்துவதுதான் அதுவாகும். என் பிள்ளையே, சந்தோஷத்தில் சிவபெருமான் ஆடிய நடனம் அந்த இரு கொம்புகளுக்கு இடையே இருக்கும். நீ தெய்வத்தை வணங்கும் பொழுது இந்த இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை கண்டு நாளை நீ வணங்க வேண்டும். அப்படி அவரை நீ தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான உதவி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, எதையுமே விளையாட்டாக நினைத்தோ சர்வசாதாரணமாக நினைத்தோ நீ கடந்து செல்வாயானால் எல்லாமுமே உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஏனென்றால் சட்டென்று ஒரு நல்லது உனக்கு நடந்து விடாது. உன்னால் எதையுமே சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் என்னவென்று தெரியாமல் போய்விடும். அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செய். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் இங்கே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் நினைத்துவிட முடியாதபடிக்கு இந்த வராகி உன்னோடு உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து மாற்றவோ அல்லது உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கவோ செய்ய மாட்டேன் என்பதனை நீ நினைவில் கொண்டு என்றும் உனக்கு துணையாக இருக்கின்ற இந்த வராகி சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற உண்மை. நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய தெய்வம் யாரென்று தெரிந்து கொண்ட பிறகு நீ இப்பொழுதாவது மன நிம்மதியோடு இந்த இரவை கடந்து வர வேண்டும். மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டே இரு. என்றும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எதிலும் எப்பொழுதும் தடுமாற்றம், யாரை பார்த்தாலும் சந்தேகம், எப்பொழுதுமே நமக்கு மட்டும் மனநிலையில் ஆயிரம் குழப்பங்கள். அவர்கள் ஏன் அப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பது போன்ற மனக்குழப்பம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு. உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்கு மட்டும்தான். எந்த விஷயமும் உன்னை காயப்படுத்தவோ அல்லது உன்னை வேதனைப்படுத்தவோ உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள். உன்னால் முடியவில்லை என்னும் பொழுது அதிகமான கடின உழைப்பை ஒரு பொழுதும் எந்த இடத்திலும் நீ கொடுக்காதே. ஏனென்றால் அப்படி நீ செய்யும் பொழுது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்.
இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ வந்துவிடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.